தேவாதி தேவனே, திசையாதவனே, தினகரனே, சுந்தரேசனுக்கு தூதுவிக்க பொக்கேசா, நான் என்னப்பா குற்றம் செய்தேன்? என்ன உலகத்தில் மாநிலராய் புறமை யாரும் செய்யாத குற்றத்தை நான் செய்துவிட்டான். இப்படி செத்தும் சாகாத விடங்களை கொத்தி குதிரை வேக வைத்திருக்கிற ஈஸ்வரா, இந்த மயானம், இந்த மயானத்திற்கு திருடனும் செய்யவனும் குருடனும் மூர்க்கனும் வேசியும் தாசியும் வேள்விழி விளைமாதரும் கற்பிணி பெண்களும் கயவாடும் ஆண்களும் கூடி குறுகி குத்துகிறாய் மாண்ட பின்பு மகா ஆத்மாக்கள் முதல் மா பாதிகள் வரை இறுதியாக வரக்கூடிய இடம்தான் மயானம். அப்பேற்பட்ட மயானத்திற்கு ஏன் எனக்கு இந்த நிலை இறைவா துன்பநிலை எனக்கு இந்த நிலை எனக்கு இந்த நிலை இறைவானிருந்த துன்ப நிலை எனக்கு இந்த நிலை மிருதங்கம் உடம்புலா கொன்னக்கோள் நெறியால் மலையால் சகடைகள் வெண்கொட்டைகள் சகல வித்துவந்து கூடி சாம வேத கீதப்படி சுருதி குறையாது பாட வேண்டும் என்று கேட்டிருந்தேன் நண்பர் நான். அதற்காக இந்த மயணத்தை கொண்டு வந்து நாயினங்களும் ஊருக்கும் வெளியே சுடுகாடு இல்லை ஒவ்வொருவருக்கும்
பேரிடம் அடுக்கடுக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஆயிரங்களும் பெயினங்களும் ஓடமிட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஒரே பெயினமே ஹலோ ஐயப்பா அங்கு வந்திருக்கின்றேன். ஐயா பெயரே தாங்க ஐயா. நாங்கள் தான் ஐயா இந்த சுடுகாட்டிலே வாழக்கூடிய பேய்கள் ஐயா. ஆமாம் ஐயா. ஐயா 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 நாங்கள் எல்லாம் ஏன் பேய்களாக இங்கு அலைகின்றோம் தெரியுமா ஐயா? காரணம் என்ன? பற்பல நல்ல காரியங்களை செய்கின்றோம், செய்திருக்கின்றோம். ஆனால் எங்களை சொர்க்கத்திற்கு இடமில்லை என்று மிதித்து தள்ளிவிட்டார்கள். இங்கே பேய்களாக திரிந்து அலைந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா. ஐயா எப்படி நல்ல காரியம் செய்தோம் தெரியுமா? 140 ரூபாய்க்கு சரக்கை வாங்கி 220 ரூபாய்க்கு விற்றோம். அதுவும் சும்மாவா விற்றோம்? வாட்டர் பாட்டில் ஊறுகாய் ஃப்ரீயாக கொடுத்தோம் ஐயா. எப்படி? வாட்டர் பாட்டில் ஊறுகாய் இலவசமாக கொடுக்கின்றோம். ஆமா, இது ஒரு தவறா? இது தவறு இல்ல. 5 ரூபாய்க்கு கணேஷ் போயிலையை வாங்கி சிறுவர்களிடத்தில் 100 ரூபாய்க்கு விற்கின்றோம். இது ஒரு தவறா? இதெல்லாம் தவறு என்று எங்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று விரட்டிவிட்டார்கள். இங்கு பேய்களாக திரிந்து அலைகின்றோம். இது ஒரு தவறா? தண்ணியை ஃபுல்லா போட்டு விடுவோம். போற வார பொம்பளைகள் எல்லாம் கையை பிடித்து இழுப்போம் ஐயா. விளக்கமாத்தால் அடிப்பார்கள், அதையும் பொறுமையோடு வாங்கிக் கொள்வோம். இது ஒரு தவறா? ஒரு தவறா? திருப்பி அடித்தால் தானே தவறு. நல்ல விளக்கமாறு, பிச்சை விளக்கமாறா? பழைய விளக்கமாறு, கக்கு சுடுற விளக்கமாறு. ஆமா, இப்படியெல்லாம் நல்ல காரியங்களை செய்தோம். எங்களை போய் பேய்களாக திரிந்து அலைய வைத்திருக்கின்றார்கள் ஐயா. பேயனுமே. ஆமா, தாங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன? தவறு செய்பவன் மட்டும் இறப்பதல்ல, நல்லது செய்பவனும் இறந்துதான் போகிறான். ஆமாம், நல்லது செய்பவன் எதற்காக சொர்க்கத்திற்கு செல்லுகின்றான் தெரியுமா? ஏன்? தீயது செய்தவன் எதற்கு நரகத்திற்கு செல்கிறான் தெரியுமா? எதற்காக? எவராவது அங்கு சென்றவர்கள் நான் நரகத்திற்கு சென்றேன், நான் சொர்க்கத்துக்கு சென்றேன் என்று பூலகத்தில் யாராவது உரைத்ததுண்டா? இல்லை. எப்படி கண்டுகொண்டீர்? நாங்க போனோம்ல. ஒரு மனிதன் இறந்து பிணமாக செல்லுகின்ற பொழுது நல்லவர் இறந்து விட்டால் கூறுவார்கள், அருமையான மனிதன், இன்னும் கொஞ்ச காலம் இந்த கிராமத்தில் இருந்தால் பல நல்ல காரியம் செய்ய வேண்டியது இருக்கின்றது. அடடா, இறந்து விட்டாரே, அப்படி என்று வருந்துவது மனம், அதுதான் சொர்க்கம். ஆஹா ஆஹா ஆஹா. தீயவன் இறந்து இருந்த பொழுது சந்தான பெயர் இவ்வளவு நாள் உயிரோட இருந்ததே பெரிய விஷயம். இன்னைக்கு சாக வேண்டியது. இனிமேலாவது இந்த ஊர் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்றதே நரகம். ஆமா, சொர்க்கத்துக்கு நரகம் அங்க இல்ல, இங்கதான் இருக்கு. ஆமா, பூலோகத்தில் மானிடரை பிறந்த அனைவரும் இறப்பது காலம். அத பாத்தீங்கன்னா திருடனும் தெய்யவனும் முரடனும் முற்கனும் வேசியும் தாசியும் வேள்விலை விளைமாதலும் கற்பிணி பெண்களும் கயவாடு மான்களும் கூடி குறுகி குத்துயிராய் மாண்ட பின்பும் மகா ஆத்மாக்கள் முதல் மாப்பாவிகள் வரை இறுதியாக வரக்கூடிய இடம் மயானம் என்று சொன்னேனே. ஆமா, மகா ஆத்மாக்கள் முதல் மாப்பாவிகள் வரை இருவரும் இந்த மயானத்திற்கு தான் வருகின்றார்கள். அப்பேற்பட்ட மயானத்திற்கு நான் ஏன் வந்தேன் என்று தாங்கள் கேட்கிறீர்கள். ஆமாம் ஐயா, ஆமா. இங்கு வரும் மனிதர்களை அனைவரையும் நாங்கள் அச்சுறுத்தி பயமுறுத்தி விரட்டி விடுவோம். அப்படியா? தாங்களை நெருங்கி வருகின்றோம். அச்சுறுத்த முடியவில்லை. அப்படியா? அக்னி சுவாலையாக வீசுகிறது. சாதாரண மனிதனை விட தாங்களிடத்தில் ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருப்பது போல் தெரிகிறது ஐயா. எங்கு பிறந்தீர்கள், எங்கு வளர்ந்தீர்கள், தாங்கள் வரலாறை கேட்க ஆசைப்படுகின்றோம் ஐயா. ஐயா, நான் யார் என்று தாங்களிடத்தில் கூற வேண்டுமானால்? ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா. யார் என்று கூற வேண்டுமானால் ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? இந்த மயானத்திற்கு வரும் மனிதர்கள் யார் என்பதற்கும் தெரியாமல் மறைந்திருக்க முடியுமா? நான் கூறுகின்றேன். மறைந்திருக்கின்றோம். ஆனால் எப்படி மறைந்திருக்க வேண்டும்? அதோ தெரிகின்றன ஆனவிருச்சகம். ஆமா, அங்கு சென்று இடையோடு இடையாக காற்றோடு காற்றாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் யார் என்று தாங்களிடத்திலே தெல்ல தெளிவாக கூறுகிறேன். அப்படியே மறைந்திருந்து கேட்கின்றோம் ஐயா, கூறுங்கள். மயானத்தை கொண்டு வந்து பிணங்களை சுட்டரிக்க வைத்ததுமல்லாமல் இப்பேற்பட்ட பெயினங்களிடத்தில் என்னுடைய வாழ்க்கை வளரை குறிவைத்து கிடைச்சிவை அவையாக கிடங்க பெயினமே, நான் யார் என்று தாங்களிடத்திலே தெல்ல தெளிவாக கூறுகிறேன். நான் பிறந்தது இந்த மண்மேல், நான் பிறந்ததும் இந்த மண்மேல் பெயினமே, அவையாக கிடங்க. பிறந்த
மண்ணே 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 பிறந்தது மண்ணே நிரப்பதற்கென்றே துறந்த சொல்லும் கண்டே உன்னடிகிறாயிருத்து எங்களை வாழ வைப்பார் சிவமே சிவ எப்படி சுடலைக்கு ஏகி நானும் பிறந்து சுடலை பிழையோ எப்படி சுடலைக்கு ஏகி நானும் பிறந்து சுடலை சிவனே சிவமே 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 இப்போ உலகெங்கள் பெருமா சிருஷ்டிக்கிறாங்க ஈரப்பு யாருவிட எண்ணாயிரப்பட்ட ஜீவராசிரம் அண்ணாலும் இறந்த பிறந்தம் சிறந்தார்களை காட்டி இறப்பதே இந்த வேலை அஞ்சாவது அரிச்சந்திரா என்ற ஆறு வார்த்தை கூறுவதற்காக பெயரவே ஈசா இது தர்மமா ஈசா இது தர்மமா ஜெகதீசா உலகிலேயே வெள்ளுரையில் மன்னர் மன்னரே ராஜாங்கம் தேவனே நான் சூரிய குலத்தில் நகராக திருச்சங்கி சக்கரவர்த்திக்கு புத்திரனாக அவதரித்து அன்னம் மரணம் அவந்தை அந்திரம் இலாரம் யவனமுட்டியம் கரிசம் கடிக்கும் கண்ணடம் கண்ணாடம் காசம் காத்தீரம் காந்தாரம் காப்போசம் கிராரம் குவிந்தன் குஞ்சரம் குச்சரம் கேகயம் கேரளம் பொங்கலம் கொள்ளம் கோசலம் ஜகந்தர்வம் சாரவம் சிந்து சிந்து தீரம் தூரதீரம் தோடகம் திராவிடம் திரவம் நொய்க்காலம் தெங்கனம் நிதரம் நேவாரம் பாண்டாரவம் பரம்பல்லவம் பாண்டியம் பொழிந்தம் போனோ மகத மச்சமரான மலையாளம் ஆனவம் யுகந்தர வங்க மங்காள விதற்போ கரரம் என்ற நாட்டை நான் ஆண்டதும் சுங்காட்டை அதவை
அவருடைய பத்தினியான சுகன் என்பவள் கௌரி விரதம் அனுஷ்டித்து அசுவனை பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுரிய மகம் பூரமச்சம் சித்திரை சிவாதி விசாகமனுசம் கெட்டை மூடம் பூராட புத்திராரம் திருவோரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி புத்திரட்டாதி ரேவதி என்ற 27 பெண்களை பெற்றாரி. பெண்கள் தற்க பருவடைந்ததும் ரூபன் அவர்களுக்கு சந்தனுக்கா உடுத்து ஏ சந்திரனே என் புத்திரிகளை பாராட்சி வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லுகிறப்ப தக்கன் சொல்லை மீறி அழகில் மிகுந்த ரோகியிடம் அதிகப்பிரியம் காட்டுவதை பார்த்து வைத்த பெண்கள் எல்லாம் மனம் தாங்காமல் தன் தந்தையாக தக்கனத்தில் முறையிட தக்கன் கோபம் கொண்டு மீண்டும் சந்தனை நினைத்து ஏ சந்திரனே என் சொல்லை மீறியதால் இக்கடவே உன்களைகள் ஈரமாக போக கடவுளை என்று சாபமிட்டார். தர்மம்மா அவ்வாறு சந்திரனானவன் சோழர்களிடமிருந்து உருமாறி வருந்தும் சதனை பார்த்து தன் பக்திவார்கள் 27 பேர்களும் மனம் வருந்தி தன் தந்தையாக இடக்கிடத்தில் பதிந்து வீழ்ந்த மக்கள் நலக்கம் காட்டி மீண்டும் சதனை நினைத்து ஏ சந்திரனே ஒரு பட்சம் நலைகள் தேயவும் அறுபட்ச வளரவும் மௌரமே நாடன்றி ரோகிடமும் வைத்து நாட்களை வைத்தோரிடமும் கூடி கழிக்கும்படி உத்தரவிட்டு செல்றார். அவ்வாறு சந்திரனானவன் தன் பக்தர்மார்கள் 27 பேருடன் தன் இருப்பிட வந்திருக்கும் நவகிரக தோஷத்தால் பூமண்டலத்தில் வெப்பமளித்து சந்திரமண்டலத்திலே சந்திரன் ஜெகிக்காமல் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இல்லாமல் கௌதமராசனத்திலுள்ள தடாகத்திலே பணம் புகழடி சென்றார்கள். காலையிலே சடத்திற்கு அந்த கௌதமர் பார்க்கின்ற பொழுது பரிமள வாசனை மஞ்சள் நகரிப்பதை பார்த்து கோபம் கொண்டு எனவே இந்த தடாகத்திலே ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போக கடவுளை என்று சாபமிட்டார். சாபத்தை அறியாத சந்திரன் மறுநாள் காலையில் தன்பத்திருவார்கள் 27 பேர் மணித்து வந்து கரையிடம் மறுபடி சிறுவிட்டு சந்திரமத்தை இறங்கிய நேரான பெண்ணாக மாறிய சந்திரனை பார்த்து தன்பத்திருவார்கள் 27 பேர்கள் மனம் வரும் பரமாத்மாக விஷ்ணுவை துதிக்க அன்னவர் மனமிறங்கி பூலோகம் வந்து அழகிலே சிறந்த சந்திரனை மோகித்து சரச சல்லாசமை கொஞ்சம் பேசி கணிந்திருக்க இந்த சண்டாளன் ஏந்திருந்தார். ஆதியிலும் அடிமையல்ல ஆதியிலும் அடிமையல்ல ஆதியிலும் அடிமையல்ல ஆதியிலும் அடிமையல்ல சந்தனை மறுபடியும் தடாகத்தை மூழ்க வைத்து சந்திரமண்டலத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். என்னை நாளருமினி முழுத நவனத்தை நாளருமினி முதல்வாக என்னை வளர்த்து கோசலில் ஆற்றிக்கும்படி சுட்டு வைத்தார்கள். மான்மியோடு ஆட்சி விழுந்து வருகின்ற காலங்களில் நாங்கள் யாத்திரை வாசி வந்தார்கள். நீங்கள் எங்கெங்கே சென்றீர்கள் ஏதது கண்டீர்கள் என்று கேட்க நாங்கள் பல நாட்டுக்கு சென்று தீர்த்தமாடி கொண்டு வந்திருக்கிறோம். கண்ணமா ஒரு நாட்டுக்கு சென்றோம். சந்திரமதிக்கு திருப்பொருளித்திருக்கின்றார்கள் என்று சொல்ல நாண்டகம் கரம்பதாது என்று சொல்லக்கூடிய நாள் நிகழ்ச்சியில் புறப்பட்டு குறிஞ்சி முல்லை
மருதம் நீங்கள் பாடு என்று சொல்லக்கூடிய பாரிபடத்தை பிரதர்சித்தேன். அந்த பாரிபடத்தை பிரதர்சிக்கும் பொழுது அங்கு ஒரு ஆலயம் என்னைக்கு தோன்றியது. அந்த ஆலயத்தை கண்ணுட்டு அந்த ஆலயத்தை கண்ணுத்திறங்கி வருகின்ற பொழுது கல்லுருவாக இருந்த சிலைகளெல்லாம் பொருளாக காட்சியளித்தது. தாயே தாயே நாயகியை தொழுது கத்தேரும் கற்பரையும் கற்களையும் கல்வாடும் பொன்மயமாய் பொழிந்ததோ. தாயே தாயே இது என்ன வெள்ளியாக இருக்கிறது என்று வேண்டி நின்னே பாடகா. இவையாக உன்னுடைய மூதாதைமார்கள் ஒருவர் விட்டு சென்ற பொருளாகும். யாருடைய எங்களுக்கு பெண்ணியமாக்கா செலுத்தவும் அவளத்தை ஒப்படைத்து செல்ல என்று சொன்ன அந்த காரிகாதேவி பாடகா. நீ கண்ணபாபுரி செல்வி மதிதேகன் மாணவர் சந்திரமதி மனம் முடித்து நீ நாடு நகரமெல்லாம் நீ மயானம் காக்க போகிறாய் என்று அந்த காரிகாதேவி ஒரு வார்த்தை அந்த காரிகாதேவி ஒரு வார்த்தை சொன்னாளில்லையே. பத்திரகாளி பராசக்தி இந்த தருணத்தாவது அஞ்சாது அறிவிக்கிறார். பயணத்தில் வந்து அடைகின்றான் புலம்புகின்றான் என்று உள்ளத்தில் யார் சொல்லப் போகிறார்? அஜே சொல்லுவா சொல்லுவா இந்த அரணிடம் யாரோ சொல்லுவா இந்த ஏழை மருந்து வேலை அரணிடம் யாரோ சொல்லுவார் சொல்லுவார். பதனிலே கதையை நாயிரங்களும் பெயரங்களும் உலாவுகின்ற மகனத்தில் தாங்கள் அரூபமாக காட்சியளிக்கிற பெயரமே அவையாக கேட்டீர்களா? தாங்கள் சரித்திரத்தை கேட்டோம் ஐயா. தாங்கள் சரித்திரத்தை கேட்டவுடன் பேய்களாக திரித்த நாங்கள் புண்ணிய சொர்க்க பதவி அடைந்து விட்டோம். அப்படியா? நாங்கள் மட்டுமா புண்ணிய சொர்க்க பதவி அடைந்தோம்? தாங்கள் கதையை கேட்டவர்கள் பார்த்தவர்கள் அனைவருமே சொர்க்க பதவி அடைந்தார்கள் ஐயா. சொர்க்கம் கிடைத்ததா? அழகாக அழகாக கிடைக்கும். சொர்க்கத்திலே தாங்கள் என்ன கண்ணுக்கு தெரிந்தது? அழகா அங்கு நல்லவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள் ஐயா. இப்பேற்பட்ட புண்ணிய சரித்திரத்தை கேட்டவுடன் நாம் வந்து விட்டோமே அப்படின்னு ஆச்சரியப்பட்டோம். இனிமேல் மறுபிறவி ஒன்று இருந்தால்